பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள் எனக்காக அப்படிப்பட்ட இந்த மதிவதனாபுரி நாட்டிலே ராஜேந்திர மன்னருக்கு மகனாக பிறந்து சிவமணி என்ற பெயரிடத்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரம் சிறப்போடு வந்துவிட்டு வருகிறேன். நானும் ஏழாடு சென்று பட்டப்படிவில் விடுத்துவிட்டு இப்பொழுது தாயம் திரும்பி உள்ளேன். இருந்த பொழுதிலும் என் உடன் வரக்கூடிய அன்பு தோழை காணவில்லையே. இந்த மாதிரி பாட்டுலாம் உனக்கு யார் எழுத்தறுத்தா? எந்த பஜாரியா? ஆமா, என் கண்ணுல மாட்டான், என் மவனை மொண்ணு மொண்ணு போடுவான. ரேடியோ வானொலி பெட்டி. அதான் குனிந்து பணி அன்போடு வணக்கத்தை வைக்கிறேன். ஈர்சப்பன்ல அவங்க அப்பா பேரப்பன். வெறுப்பேத்தாரடே, ஒரு நாளைக்கு நீ பண்ற அமல என்னால் தாங்க முடியல. ஏன்டா அழுவுற? புரியல என்ன? ஏன் நேத்து லீவு? மெட்ராஸ்ல உங்க மச்சான் சித்தெரும்பு கட்சி சேர்த்து விட்டானா? சித்தெரும்பு கொடி வேஷம் என்ன? பிரியாணி ஏரி வயல்ல உட்காந்துதானா? சரி சரில தொடையிலடா. பக்கத்து சரி, என்னடா படுத்து அங்க இல்ல, வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆடிபட்டியில நானு. ஆடுபட்டி இல்லையா? ஆடிபடி ஆவடியில வேலை செஞ்சீங்க. எனக்கு ஓடு வருது, போன்றது ஓடு வருது. உன் மச்சான் சித்தரம்பு கட்சி செத்து சீரியஸ் ஆகுறான்னு எனக்கு ஓடு வருது. நான் அங்கிருந்து வரத்துக்குள்ள தெரியுங்களா சேர்ந்து ஏற்பாடு பண்ணி பூஜைக்கு 108 நான் எதிர்க்கு வர அது கட்டிக்கின்னு போது புலாம் புலாம் புலாம். ஆனா உன வாந்தி பஜி வாடா, ஏன்டா அது மாதிரி டே இந்த மாதிரி கத்தி போயிருக்கான். கத்தும் போது நான் பின்னாடியே உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே நீ தான் இன்ஸ்பெக்டரா? நான் ஐக்கில போறேன் பைக்கு. அங்க போய் பார்த்தா மச்சான் ஐடி வேன்ல போட்டுக்குது. ஐடி கார்டா? ஐடி கார்டு
ஐசி வார்டு. போய் அண்ணாடியில பாக்குறேன். அண்ணாதியா கண்ணாடி? என் மச்சானுக்கு ஜனப்படி கட்டி கயிறுல அப்படியே இந்த கையில சொட்டு சொட்டுன்னு போய் விடு. ஆஸ்பத்திரியிலடா போய் ஜனப்படி கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க மூதேவியா? அது குளுக்கோஸ் பைப்பு. மூக்குல சொரிக்கிறாங்க, வாயில விட்டுக்கிறாங்க. மச்சான் தாங்க மாட்டான், ஒரு எறும்பு கச்சா கூட தாங்க மாட்டான். மச்சானுக்கு பல செஞ்சுக்கிறாங்களே, உள்ள போலான்னு பார்த்தா ஒக்குருக்கு உள்ள விட மாட்டான். ஒக்குருட்டியா? செக்யூரிட்டியா? உடனே ஒக்குருக்கு கிட்ட பேசுறேன். ஐயா என் மச்சான் என் மேல ரொம்ப பாசா, நான் உள்ள போய் ஆத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு உள்ள போயிட்டேன். போனா ஆக்டர் எல்லாம் உட்காந்துங்கிறாங்க. ஆக்குறவங்க உட்காந்துங்கிறாங்களா? டாக்டருங்க? உடனே டீ சாப்பிட போயிட்டாங்க. சரி போனேன், பட்டுன்னு கலர் ரூம் உள்ள போனேன். என் மச்சான மூக்கல கட்ட புடிக்கிட்டேன், கையில கட்ட புடிக்கிட்டேன். ஏன்டா பாவியா? கையில கட்ட அறுத்துக்க. எதுக்கு? என் மச்சான் ஊசி போட்டா கூட தாங்க மாட்டேன். அட பை, சின்ன ஊசி போட்டா கூட தாங்க மாட்டேன். மோஞ்சோரி வச்சுக்கிதுன்னு புடிக்கிட்ட. புடிக்கிட்டு வெளியே வந்து கேட்டாண்ட நிக்கிறேன். புய்யமாரன்னு கத்துறாங்க. ஏன் மச்சான் சேத்து பட்டுக்கு போட்டாங்க. சேத்து பட்டுக்கு போட்டானா இல்ல பக்கத்துல போலூருக்கு போட்டானா? செத்து போட்டான். அட பாவமே. போர்டு மன்றத்துல போட்டுக்கிறாங்க. போர்டு மாடமா? போஸ்ட் மாடம்டா டேய். எதுக்கு உனக்கு பழப்பு? இந்த பழப்பு எதுக்கு உனக்கு? ஏன் பழப்பு? வந்தாங்க உள்ள கிறிஸ்டின் கோயில் உள்ள போன உடனே சொருவிங்க அந்த சிலுவையாண்ட போய். செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் கம்பவுண்டர் வேலை இருக்கு, கவர்மெண்ட் வேலை. நாடகத்து மேலே இருக்கிற ஒரு அபிப்பிராயத்தில் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க படிச்சுட்டு ஒரு வேலை கிடைக்காது லோல் பட்டுங்கிறோம். என் மாவனுங்க ராகு ஒன்று முடிச்சுன்னு நீ எங்களாண்டா உதப்பட்டு சாவ போற. ஆவட்டா மூஞ்சி ஏத்துட்டாங்களா? என்னண்ணா கிச்சடியா? கிட்னிடா அது? ஈரோண்டாவா? ஈரல அதிகமா? அதே கேட்டா டேய், அது இதேண்டா போசக்காரா? ஏண்டா பசங்க எனக்கு மச்சானுக்கு? அட பாவமே, பங்காளிங்க என்ன ஓடி போட வச்சிட்டாங்க. என்ன ஓடி போட வச்சிட்டாங்க? கொல்லி கொல்லி ஓட்டியா ஏற்பாடு பண்றாங்க. அட பாவியா, கொல்லி போட்ட ஒரு மிகப்பெரிய பேஜாரமான ஒரு விஷயம் இது. அது நீ இருக்க மாட்டியா? ஒரு பொழுது இருக்கணுமே. முதல்ல தலையில தண்ணி ஊத்துற 3 வேலையும். ஏண்டா ஒரு நாளைக்கு 3 வேலை இல்லைன்றது 3 வேலை 6 வேலை சாப்பிட்றாள். ஒரு பொழுது இருக்கணும். கொல்லி போட்டு எப்படிதான் இருந்தா? என்ன பண்ணாங்க? காலையில எழுப்பினாங்க, அஜி தண்ணியை ஊத்துறாங்க. மஞ்சள் தண்ணியா? பச்சை தண்ணியா? எனக்கு உள்ளூர்தா? குளிர்து? நடு தண்ணிட்டு வந்து காலையில 8 மணிக்கு உட்கார வச்சாங்க. பெரிய வாயில போட்டாங்க. தலை வாழையில ரெட்டையால 18 இட்லி. ரெட்டையால 18 இட்லி? ரெட்டையால 18 வடை. ரெட்டையால 18 வடை. கருப்பு தேத்த சொன்னாங்க, ஏத்துறேன். என் கட்டி இழுத்து விட்டு எல்லாம் போயிட்டாங்க. 2 வாயா புட்டு போட்டுக்கிற மொத்தத்தையும். பாவம் பசி தாங்க மாட்டியா? ஒரு போதிக்கிறியா? கண்ணுலாம் ஆஞ்சிட்டுது. பாவம். ஐயோ மணி 12 ஆச்சு. 3 மரக்க அரிசி போட்டு சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு உடனே கடந்து உருளைக்கிழங்கு வச்சு அந்த நடுவு தண்டை எடுத்துன்னு வந்து அம்மாரை மாற்றம் கொட்டினாங்க. 3 வாயா அள்ளி கொட்டிக்கினேன். கண்ணுலாம் ஆயிடுச்சுது. ஒரு போதி என்ன பண்றது? பசி கொடுமை. கண்ணுலாம் ஆயிடுச்சுது. குறுக்க தடி கட்டின மெரிக்குது. ஐயோ நைட்டு 7 மணி ஆச்சு. கடையில போய் 3 கிலோ ராவு வாங்கி வந்து உப்பு மாவு கடையில் கொடுத்தாங்க. உப்பு மாவு பண்ணாங்களா இல்ல பார் மோட்டு மண் மாவு பண்ணாங்களா? உப்புமா 3 லிட்டர் பால் வாங்கி வந்து நல்லா திக்க காய்ச்சி நடுவு தண்டை வச்சாங்க. அந்த 3 கிலோ குப்பு மாவை வாரி வாயில கொட்டிக்கினேன். அந்த 3 லிட்டர் பால் திக்க காய்ச்சி வச்சாங்களா வாயில ஊத்திக்கினேன். உக்காந்துங்கிற ஒரு போய் இருக்கணுமே, கொடுக்க கூட உட்காந்துங்கிற வயிறுலாம் குப்பு குப்புன்னு ஏறிட்டு என்ன பண்றது? ஒரு போய் இருக்கிறியா? கொடுக்கான்னு உக்காந்துங்கிற. காலையில 7 மணிக்கு ரெட்டியால 18 இட்லி, ரெட்டியால 18 வடை, 2 வாயா புட்டு போட்டுக்கினேன். மதியானம் 3 மரக்க அரிசி, சாம்பார், உருளைக்கிழங்கு கூட்டு பொரியல், 3 வாயா பூச்சி பாட்டி வாயில போட்டுக்கினேன். சாயங்காலம் 7 மணிக்கு 3 கிலோ உப்புமா, 3 லிட்டர் பால் சுண்டை காய்ச்சி தராங்க. இதெல்லாம் குடிச்சு விட்டு கொடுக்க கொடுக்க உட்காந்து கிடக்குற. உனக்கு கண்ணுலாம் இன்னு போகுது. பசி ஆச்சா? சரியா? எனக்கு ஒரு சந்தேகம்.
அப்ப நீ எப்பதான் ஒருப்பு வச்சுக்கிறா? தூங்கும் போது வாய முறையே இல்லையா? இல்ல பாத்து நான் போக தெரியாண்டா அந்த வாயை தந்துக்கிற பேக் மேல தலை வச்சுக்கின்னு. என்னடா நேரம்னா ராஜேந்திர மன்னருக்கு மகளாக பிறந்து சிவமணி என்ற பெருமிடத்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறேன்.